வீட்டுக்கு வர என்னமா இது? ஆரத்தி எடுக்கிறேன், ஆரத்தியை கொண்டா இரு. லலிதா, இங்க வாயே. என்ன லலிதா, ப்ரோக்ராமுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியலையே. தவறி போயிட்டேன், கூட்டத்துல மிஸ் ஆயிட்டேன். சரி சரி, நீ என் பக்கத்திலே நில்லு. வெட வெடன்னு இன்னும் என் நடுக்கம் நிக்கவே இல்ல. அரங்கேற்றமே ஆயிடுச்சு, அப்புறம் என்னமா நடுக்கம்? இந்த வீட்டுக்கு நல்ல சேரி வருது, நல்ல சேரி வருது. இந்த ஊட்டி சின்னையாவுக்கு நல்ல சேரி வருது, நல்ல சேரி வருது. மலையாள பகவதி ஜட்டம்மா நல்ல வாக்கு சொல்றான், நல்ல வாக்கு சொல்றான். என்ன லலிதா, காஃபி கூட சாப்பிடாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? தம்பியோட சீட்டு விஷயம் காயா பழமான்னு தெரிஞ்சுட்டு ஊருக்கு போலான்னு இருக்கேன். நாள் தான் ஆயிட்டே இருக்கு. பாத்தியா, 4 நாள் தானே ஆச்சு லலிதா. அவனுக்கு நிச்சயமா மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிரும்ல? கிடைச்சிடாதாங்கிற நம்பிக்கைதான். காசு பணம் செலவழிக்காமலே நீ காரியத்தை சாதிக்க போற. காசு பணத்தினால் மட்டும்தான் காரியங்களை சாதிக்க முடியுமா? ஃப்ராட் பண்ணி சாதிக்கலாம்னு நினைக்கிறியா? அது கூட ரொம்ப நாளைக்கு நடக்காது. இதோ பாரு, இவன் ஒரு பெரிய ஃப்ராடு. பல பேரை பல வழிகள்ல ஏமாத்திட்டு இருந்த இவன் என்னைக்கோ பிடிபட்டிருக்க வேண்டியவன் இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னையிலிருந்து இந்த ஆத்திர உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நான் தான் அம்மா, நான் தான் தாயா. ராமசாஸ்திரிகளையும் சேர்த்துத்தான். பசிக்குதுமா, 2 நாளா பட்டினி தாயே. ராப்பிச்சம்மா, ஒரு போடு தாயே. ராப்பிச்சம்மா.
வாங்கணும்டி. குழந்தையில இருந்தே நோக்கு எதுலயும் லட்சியம் இல்ல. பேச்சு சாதனை மட்டுமல்ல, உன் மாதிரி காரிய சாமர்த்தியம் வேற யாருக்கு வரும்? தேவி, 4 மிளகா, கொஞ்சம் உப்பு, சட்னி எடுத்துட்டு வாடி. இப்பவே ஊர்ல இருக்கிறவா உன்னை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா. உன் காரியத்துக்கு மத்த பொண்களா இருந்தா தலைகீழா நிப்பா. சித்த இருடி, சுத்தி போட்டுறேன். தலிக்கோங்கடா, தலிக்கோங்க. என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற? தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைச்சாச்சு. நேத்து தான் அட்மிஷன் கார்டு கூட வந்தது. பாத்தியா? போன காரியத்தை நீ முடிக்காம வரமாட்டேன்னு எனக்கு நன்னா தெரியும். நீ மட்டும் மெட்ராஸ் போலேன்னா எனக்கு சீட்டு கிடைச்சே இருக்காது லலிதா. பையனுக்கு நல்ல மார்க் இருந்தா தன்னால சீட்டு தேடிட்டு வரும். சிபார்சு எதுவும் தேவையில்லை. வீணா பணத்தை செலவழிச்சுட்டு மெட்ராஸ் வந்துருச்சு. இங்க பாரு, மேலும் இங்க தங்கிட்டு இதுக்கு மேல எதையும் செலவு பண்ணிட்டு இருக்காம ஊருக்கு போய் சேரு. லலிதா, சிபாரிசு பிடிக்கிறதாவது சீட்டு கிடைக்கிறதாவது எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. உன்னை பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருந்தேம்மா. இப்ப மாத்திக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு அந்த அம்பாள் பேரு வச்சு இப்ப நம்ம பார்த்த குழந்தைகளுக்கு நிஜமாவே அம்பாள் தாமா. அம்பாள் தான். என்னடி வேண்டா பேச மாட்டேங்கிறிய? கூட உரையா பேசிய என்ன ஆச்சு அந்த பேச்செல்லாம்? எல்லாத்தையும் பட்டணத்திலே வித்துட்டு வந்துட்டேன். ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. வேண்டுகட்டும் குலங்கி குலங்கி நானும் சிரிப்பேன். அந்த விதியை கூட திருப்பினாலே விரட்டி அடிப்பேன். தோட்டத்திலே அழகு சிரிக்குது. பயந்துட்டியா? எதை தொலைச்சிட்டு இப்படி ஓடி வர்ற? விலை ரொம்ப ஜாஸ்தியா? ரொம்ப நாளா அவனை காணுமே. நான் ஊர்ல இல்ல. அப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு உனக்கே தெரியல? உனக்கு கல்யாணம் ஆன உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். சொல்லுவியா? சொல்றேன். சத்தியமா சொல்லணும். சத்தியமா சொல்றேன். எங்க அத்தா இன்னும் வரல. வந்துருவாரு. கங்க்ராச்சுலேஷன் லலிதா. ஆம்ஸ்டர்டாம்ல படிச்சிட்டு இருக்கியா? நீ மெட்ராஸ்க்கு போன நேரம் நல்ல நேரம்னு நினைக்கிறேன். உன் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜ்ல இடம், உனக்கு உத்தியோக உயர்வு, சம்பளம் 200 ரூபாய் ஜாஸ்தி. ஆனா ஹைதராபாத் போகணும்னு பாக்குறியா? இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வேற யாருக்குமே கிடைக்காதுமா. இல்ல, ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு இழந்தாத்தான் இன்னொன்னு அடைய முடியறது பத்தியா? நீ எதை இழந்துட்ட? இப்ப இந்த ப்ரமோஷன் கிடைக்க? இந்த ப்ரமோஷனால ஒரு நல்ல செய்தி இழக்க வேண்டியிருக்கேன்னு சொன்னேன்.